Praise the Lord. Praise the Lord. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களை எல்லாம் இந்த ஆழமான உரையாடலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய தினத்தின் இந்த அற்புதமான வாசகத்திற்காக உம்மை போற்றுகிறோம். ஆமென். இன்றைய வாசகம் எங்கள் துயரங்களில் நீர் எப்படி காது கொடுத்து கேட்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இன்றைய வார்த்தை வலையொலியில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வாசகம் அவர்களுக்கு நல்வழியை காட்டட்டும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் மேல் உம்முடைய இரக்கம், மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை மற்றும் உமது கிருபை நிறைவாக இறங்கட்டும். ஆமாம் ஆண்டவரே. குறிப்பாக நம்பிக்கையின்மையால் போராடுபவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், குற்ற உணர்ச்சியால் பாரம் சுமக்கும் பாவிகள் மனம் திரும்பி குணம் பெறவும் வேண்டி மன்றாடுறோம். நோயுற்றோரும் துன்பப்படுவோரும் ஆண்டவளின் இரக்கத்தால் நலம் பெறவும் சமூகங்கள் தங்களோட முணுமுணுப்பை விட்டுவிட்டு ஆண்டவர் மீது முழுமையா நம்பிக்கை கொள்ளவும் ஜெபிக்கிறோம். அதோட எங்களின் ஊழியத்தில் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கவும், சுகம் பெறவும், விசுவாசத்தில் வளரவும் உதவ வேண்டும். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவங்களோட நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, கிடைச்ச அருளை மறந்துட்டு இல்லாததை நினைச்சு நம்ம புலம்புறோம். கண்டிப்பா. நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த ஆழமான பார்வையில் அலச போற விஷயமே இதுதான். இந்த முணுமுணுப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, இதுக்கு ஆதாரமா இன்னைக்கு நாம எடுத்துக்க போற வாசகங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. குறிப்பா சொல்லணும்னா, திருவிவிலியத்துல எண்ணிக்கை நூல்ல இருந்து ஒரு நிகழ்வு, அப்புறம் திருப்பாடல்கள் காட்டும் மன்றாட்டு, கடைசியா யோவான் நற்செய்தியில இயேசு சொல்ற ஒரு மாபெரும் வார்த்தை. இது மூணையும் இணைச்சு பார்க்க போறோம். இது மூணுமே நம்ம அன்றாட போராட்டங்களையும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா காட்டுது. சரியா சொன்னீங்க. முதலாவது வாசகத்தை எடுத்துக்கலாம். எண்ணிக்கை நூல் 21ஆம் அதிகாரம். ஆனா அதுக்கு முன்னாடி என் மனசு ரொம்பவே பாதித்த ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். சொல்லுங்க. நிச்சயமா. ஒரு மருத்துவமனையில ஒரு மனிதர் நீண்ட நாட்களா ஒரு தீவிரமான நோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராரு. அந்த அறையில பாத்தீங்கன்னா எப்பவுமே கிருமி நாசினியோட வாசம், அப்புறம் அந்த மானிட்டர்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற சத்தம், இப்படி ரொம்பவும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழலே ஒருத்தரை ரொம்ப சோர்வடைய செஞ்சிடும். கண்டிப்பா. ஆரம்பத்துல தனக்கு இப்படி ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்குதேன்னு அவர் ரொம்ப நன்றியோட தான் இருந்தாரு. ஆனா நாட்கள் வாரங்களா மாறி மாசங்களா மாறும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய சலிப்பு வந்துடுச்சு. அதாவது பொறுமை முழுசும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, அந்த 4 சுவர்களுக்குள்ள இருக்கிற மூச்சு திணறல் அவரை பொறுமை இழக்க வச்சது. எப்ப பார்த்தாலும் இதே கசப்பான மாத்திரைகள், நாக்குல வைக்க முடியாத சுவையில்லாத உணவு, எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு மருத்துவர்கள் மேல எரிந்து விழ ஆரம்பிச்சாரு. தன்னை உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அடிப்படை மருத்துவ உதவிகளையும் அவர் வெறுக்க தொடங்கிட்டாரு. கரெக்ட். ஆனா பாருங்க, ஒரு நாள் இரவு அவருக்கு திடீரென ஒரு பெரிய நெருக்கடி வருது. நுரையீரல்ல பிரச்சனை ஏற்பட்டு மூச்சு விடுறதுல பயங்கர சிரமம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒரு வாய் மூச்சு காற்றுக்காக அவர் மீன் மாதிரி துடிக்கிறாரு. அந்த பயங்கரமான நிமிடங்கள்ல அவர் உயிருக்காக போராடிய போதுதான் அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. தான் இத்தனை நாட்களா வெறுத்து ஒதுக்குன அந்த சாதாரண மூச்சு காற்றும் உணவும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு அப்போ உணர்ந்திருப்பாரோ. மிக சரியா சொன்னீங்க. அந்த மரண போராட்டத்துல அவர் அதை உணர்ந்தாரு. தன்னுடைய முறுமுறுப்பை நினைத்து ரொம்ப வருந்தினாரு. அந்த மூச்சு திணறலுக்கு மத்தியில தன் அறையின் சுவற்றில் இருந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரிடம் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டாரு. தன்னுடைய அந்த எதிர்மறையான பார்வையை மாற்றி நன்றியுணர்வுள்ள மனநிலைக்கு அவர் திரும்பிய போது அது ஒரு ஆழமான குணமடைதலுக்கான தொடக்கமா அமைஞ்சது. நிச்சயமா இந்த ஸ்டோரி வெறும் ஒரு தனிநபரின் நிகழ்வு மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட மனநிலையை பிரதிபலிக்குது. உண்மைதான். குறிப்பா இன்னைக்கு நாம பார்க்க போற திருவிவிலியத்தின் எண்ணிக்கை நூல் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையிலான வாசகத்துல இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்த பாலைவன பயணத்தோட அப்பட்டமான ஒரு காட்சி இதுல இருக்கு. ஆமா, சோர்வு எப்படி
எப்படி முறுமுறுப்பா மாறுது, அந்த வார்த்தைகளின் விளைவுகள் என்ன, அப்புறம் வெண்கல பாம்பை பார்ப்பதன் வழியாக கிடைக்கும் மீட்பு, இதையெல்லாம் தற்கால வாழ்வோடு பொருத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த வாசகத்தோட தொடக்கத்துல மக்கள் ஏதோம் நாட்டை சுற்றி போவதற்காக ஓர் என்ற மலையிலிருந்து செங்கடல் சாலை வழியாக பயணிக்கிறாங்க. அதாவது நேரா போக வேண்டிய பாதையில தடங்கள் வந்ததால அவங்க ஒரு மாற்று பாதையில ரொம்ப தூரம் சுற்றி போக வேண்டிய கட்டாயம். ஆமா, அந்த வழியில நடந்த பயணத்தோட களைப்பால மக்கள் பொறுமை இழக்கிறாங்க. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இவங்க எகிப்தோட கொடூரமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரால மிக அற்புதமா மீட்கப்பட்டவங்க. பெரிய அற்புதங்கள் வழியா காப்பாற்றப்பட்டவங்க. அப்படி இருக்கிறப்போ தங்களை இந்த பாலைவனத்துல வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற உணவையே அற்பமான இந்த உணவுன்னு வெறுக்கிறாங்களே, ஒரு மாற்று பாதையோட களைப்பு எப்படி இவ்ளோ பெரிய ஆன்மீக குருடுத்தன்மையாக மாறுது? இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனித மூளை வேலை செய்யற விதமே ரொம்ப விசித்திரமானது. உளவியல்ல இத பழக்கப்படுதல்னு சொல்வாங்க. பழக்கப்படுதல்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய அற்புதம் தினமும் நடக்கும்போது கொஞ்ச நாள்லயே அந்த அற்புதம் நமக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா, சலிப்பான ஒன்றா மாறிடுது. ஓ, அப்போ வானத்திலிருந்து தினமும் உணவு பொட்டுது அப்படிங்கிற ஆச்சரியத்தை விட தினமும் இதே உணவு தானா அப்படிங்கிற சலிப்பு அவங்க மனசுல மேலோங்கிடுச்சுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு கடந்த காலத்தோட வழிகளை ரொம்ப எளிதா மறந்துடுற குணமும் இருக்கு. எகிப்துல அவங்க பட்ட பாடுகள், அந்த குத்தடிமை வாழ்க்கை எல்லாத்தையும் அவங்க முழுமையா மறந்துட்டாங்க. இப்ப அவங்க கண்முன் இருக்கிறது இந்த பாலைவனத்தோட வெப்பமும் நீண்ட பயணத்தோட சலிப்பும் மட்டும்தான், இல்லையா? ஆமா. அதனாலதான் ஆண்டவருக்கு மூசைக்கும் எதிரா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்னு ரொம்ப திமிரா கேள்வி கேட்கறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சுட்டெரிக்கும் வெயில், கடுமையான தாகம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முறுமுறுக்கிறது ஒரு சாதாரண மனித இயல்புதானே? ஆமா, அது இயல்புதான். தங்களோட கஷ்டத்தை அவங்க வெளிப்படுத்துறதுல என்ன பெரிய தப்பு இருக்க முடியும்? அவங்க தங்களோட வலியை வெளிப்படுத்துறதுல தப்பு இல்ல. ஆனா அவங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டதுன்னு சொல்றாங்க. ஆமா, உணவே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலே இந்த உணவு அற்பமானதுன்னு முரண்பாடா சொல்றாங்க. சரியா கவனிச்சீங்க. இது வெறும் ஒரு வலி கலந்த அழுக கிடையாது. இது தங்களை காப்பாற்றினவரை பார்த்து வீசப்படுற ஒரு நேரடியான நிராகரிப்பு. வாவ், உண்மையான ஆசீர்வாதத்தை சாபமா பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆமா, ஒரு நீண்டகால போராட்டம் நம்முடைய சிந்தனையை குறுக்கலாக்கி ஆண்டவர் செய்த முந்தைய நன்மைகளை எல்லாம் மறைச்சிடுது. நீங்க சொல்றத பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலயும் இந்த அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான்னு தோணுது. ஒரு நல்ல வேலைக்காக காத்து கிடந்து அது கிடைச்ச பிறகு அதோட அழுத்தங்களை பார்த்து முறுமுறுப்போம். நிச்சயமா. திருமணத்துக்காக பல வருஷங்கள் ஜெபிச்சுட்டு அப்புறம் குடும்ப பொறுப்புகளை பார்த்து சலிப்படைகிறதும் இதே மாதிரிதான். ஒரு காத்திருப்பு நீழும் போது நாமும் இஸ்ரவேலர்களை போலத்தான் பொறுமை இழக்கிறோம். அதுதான் மனித இயல்பின் மிகப்பெரிய பலவீனம். முறுமுறுப்பு அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற நன்றியின்மையை காட்டுற ஒரு கண்ணாடி. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவங்க இப்படி முறுமுறுத்த உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிலேயே அனுப்பினார். இஸ்ரேலர் பலர் மாண்டனர்னு பாக்குறோம். ஆமா, அவங்க பாலைவனத்துல சாக போகிறோம்னு பொய் புகார் சொன்னாங்க. இப்போ அந்த முறுமுறுப்பே அவங்களுக்கு உண்மையான மரணத்தை கொண்டு வருது. இது கொஞ்சம் பயமுறுத்துது. நாம அன்றாட பயன்படுத்துற எதிர்மறையான நச்சுத்தன்மை வாய்ந்த வார்த்தைகளும் உண்மையிலே இந்த கொள்ளிவாய் பாம்புகள் போலதான் செயல்படுதுன்னு தோணுது. ரொம்ப சரியான ஒப்பீடு. எப்படி ஒரு குடும்பத்துல தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அந்த வார்த்தைகள் உறவை விஷமாக்குதோ அது போலதான். ஆமா, கோபத்துல பேசுற வார்த்தைகள் ஒரு பாம்போட விஷம் எப்படி உடம்ப முடக்குமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா முடக்கி அந்த உறவையே கொன்று விடுகிறது. உண்மைதான். அதே சமயம் இந்த வாசகத்துல மக்களின் உடனடி மனமாற்றத்தையும் நாம கவனிக்கணும். பாம்புகள் கடித்த உடனே அவங்க மோசையிடம் ஓடி வராங்க. ஆமா, நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசி பாவம் செய்தோன்னு வெளிப்படையா ஒத்துக்கொள்றாங்க. பாத்தீங்களா, தாங்கள் யாரை கடுமையா குறை சொன்னாங்களோ அவரிடமே திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. மோசேயும் அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. உண்மையான குணமடைதல் இங்கிருந்துதான் தொடங்குது இல்லையா? தற்காலத்துல நாமும் பல நேரங்கள்ல நம் ஈகோவால மற்றவர்களை காயப்படுத்துறோம். கண்டிப்பா. நிலைமை கைமீறி போகும்போதுதான் செஞ்ச தவற உணர்றோம். நாமே முன் வந்து நான் பாவம் செய்தேன் என்று எந்த நியாயப்படுத்தலும் இல்லாம ஏற்றுக்கொள்வதிலும் தான் உண்மையான குணமடைதல் தொடங்குது. ஆண்டவரிடமோ நாம காயப்படுத்திய மனிதர்களிடமோ மன்னிப்பு கேட்பதுதான் முதல் மருந்து. ஆனா எனக்கு ஒரு குழப்பம். இதெல்லாம் என்ன சொல்ல வருது? என்ன குழப்பம்?
ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த பாம்புகளை ஒரே நொடியில் அகற்றியிருக்கலாமே. எதற்காக அவர்களை கடித்த அதே பாம்பின் உருவத்தை, அதாவது வெண்கலப் பாம்பை செய்து பார்க்க சொல்கிறார்? 10 கட்டளைகள்ல எந்த உருவத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் ஒரு பாம்பின் உருவத்தையே செஞ்சு மருந்தா கொடுக்கணும்? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? இதை நாம் பெரிய படத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டவரோட வழி நமக்கு புரியும். உளவியல்ல இத எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்வாங்க. ஓ, அதாவது பயத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறது. மிகச்சரி. பிரச்சனையை தவிர்த்து ஓடுவதை விட அதை நேருக்கு நேர் விசுவாசத்தோடு எதிர்கொள்வதையே ஆண்டவர் விரும்புகிறார். தங்களை கடித்த அந்த விஷப்பாம்பின் உருவத்தையே அவங்க நிமிர்ந்து பார்க்கும்போது அவங்க தங்களோட சொந்த பாவத்தின் விளைவை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்போ அது ஒரு கீழ்ப்படிதலுக்கான சோதனையாவும் இருக்கு. எனக்கு பாம்பு கடித்து விட்டது, உடனே மருந்து கொடுங்கள்னு கேக்குறதா மனித இயல்பு. ஆனா ஆண்டவரோ கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்னு சொல்றாரு. ஆமா, அந்த வெண்கல பாம்புல எந்த மருத்துவ குணமும் கிடையாது. ஆனா அதை பார்க்கிற செயல் மூலமா அவங்க தங்களோட விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. வாவ்! எங்கே இருந்து தங்களுக்கு மரணம் வந்ததோ அதே வடிவத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்க்கும் பொழுது அது வாழ்வை தரும் கருவியாக மாறுது. நிச்சயமா. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, பாலைவனத்துல மோசே பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும்னு. ஆமாம், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவையை விசுவாசத்தோடு பார்க்கும்போதுதான் நமக்கு மீட்பு கிடைக்குது. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் பல சவால்களையோ நோய்களையும் ஆண்டவர் உடனடியாக மாயமாக மறைய செய்யாம இருக்கலாம். அந்த பாம்புகள் இன்னும் நம்மை சுற்றி ஊர்ந்து கொண்டுதான் இருக்கலாம். ஆனா நாம் நம்முடைய காயங்களையே பார்த்து புலம்ப கூடாது. கரெக்ட். அந்த போராட்டத்தின் நடுவிலும் விசுவாசத்தோடு ஆண்டவர் காட்டும் தீர்வை நோக்கி நம் பார்வையை உயர்த்தினால் மரணத்தை உருவாக்கும் அதே சூழலிலிருந்து வாழ்வை தரும் மீட்பை நாம் பெற முடியும். இந்த அற்புதமான பயணத்தை நாம ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். இஸ்ரேலர்களின் பயணம் ஒரு சலிப்பில் தொடங்கியது. அந்த சலிப்பு தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களையே வெறுக்கச் செய்யும் முறுமுறுப்பாக மாறியது. அந்த முறுமுறுப்பு கொள்ளிவாய்ப்பாம்புகள் என்ற மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து மனம் திரும்பிய போது விசுவாசத்தின் பார்வையால் அவர்களுக்கு குணமளித்தார். ஆமா, இந்த பயணம் வேற யாருடையதோ கிடையாது. அது நம் ஒவ்வொருவரின் பயணமும் தான். நேயர்களே, இது உங்களை நோக்கிய ஒரு நேரடியான கேள்வி. சொல்லுங்க. இன்று வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்தும் அந்த கொள்ளிவாய் பாம்பு எது? ஒருவேளை அது உங்களுடைய சொந்த கோபமாக இருக்கலாம், அல்லது ஒரு தீராத வியாதியாக இருக்கலாம், அல்லது பல வருடங்களாக தொடரும் குடும்ப மனக்கசப்பாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை தவிர்த்து ஓடாமல், அதை கண்டு முறுமுறுக்காமல், ஆண்டவரின் விசுவாச ஒளியில் அதை நிமிர்ந்து பார்க்க நீங்கள் தயாரா? சிந்தித்து பாருங்கள். அந்த விசுவாச பார்வை உங்களுக்கு கிடைக்க நாங்களும் ஜெபிக்கிறோம். இதுதான் இன்றைய திருப்பாடல்கள் 102 ரொம்ப தெளிவா பாடுது. வசனங்கள் 1-2, அப்புறம் 15-17 மற்றும் 18-20. நாம் இருளில் தவிக்கும் போது நம்ம மன்றாட்டுகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, அந்த வலி எப்படி ஒரு புதிய தலைமுறைக்கான நம்பிக்கையா மாறுது அப்படிங்கறத புரிந்து கொள்வதுதான் முக்கிய நோக்கம். பாத்தீங்கன்னா இந்த வாசகத்தின் ஆரம்ப வசனங்களே என்னை ரொம்பவே உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வரிகளை மேலோட்டமா படிச்சா யாரோ ஒருவர் ரொம்ப அவசரமா ஆண்டவர்கிட்ட ஏதோ கேக்குறாரு அப்படின்னு தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதோட வரலாற்று பின்னணிய பார்த்தோம்னா இதில் உள்ள வழி நமக்கு முழுமையா புரியும். இந்த திருப்பாடல் பாபிலோனிய நாடு கடத்தலின் போது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுறாங்க. ஓ, பாபிலோனிய நாடு கடத்தல் காலத்திலயா? ஆமா, அதாவது தங்களுடைய தேசம் முற்றிலும் அழிக்கப்பட்டு அவங்க அடையாளம் பறிக்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்துல கைதிகளாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம வாழ்ந்த மக்களோட அபய குரல் இது. ஆனா இதுல விரைவாக எனக்கு பதிலளியும் என்ற வார்த்தைகள்ல ஒரு அதட்டல் கலந்த ஏக்கம் இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. நம்ம பொதுவா ஆண்டவர்கிட்ட ரொம்ப பவ்யமா ஒரு இலக்கண சுத்தமா தானே ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இப்படி அவசரப்படலாமா? இது ஒரு விதமான கோவத்தை காட்டுறது போல இல்லையா? மனிதர்களாகிய நாம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கோவத்தை காட்டக்கூடாது, எப்போ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் பேசணும் அப்படின்னு. ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா மூல மொழியான எபிரேய பின்னணியில இத பார்த்தா உண்மை புரியும். திருப்பாடல்கள் என்பது எபிரேய மொழியில தெஹிலீம் அப்படின்னு சொல்வாங்க. தெஹிலீம் அதாவது துதிகள் இல்லையா? கரெக்ட், துதிகள். ஆனா இந்த 102ஆம் திருப்பாடலின் தலைப்பே ரொம்ப வித்தியாசமானது. துன்புறும் ஒருவன் மனம் தளர்ந்து ஆண்டவர் திருமுன் தன் குறைகளை முறையிடும் ஜெபம் அப்படின்னு இது தொடங்குது.
முறையிடும் ஜெபம். இது ஒரு தத்துவார்த்தமான வார்த்தை அல்ல. இதயம் சுக்கு நூறாக உடைந்து தன் கட்டுப்பாட்டை எல்லாம் இழந்து அழுகின்ற ஒரு குழந்தையோட குரல். ஹோ, உங்கள் வலி உண்மையானதுனா உங்கள் ஜெபமும் உண்மையாக இருக்கட்டும் என்பதே திருவிவிலியம் நமக்கு உணர்த்தும் பாடம். ஆண்டவர் உங்களின் கோபத்தையும் விரக்தியையும் ஏன் தாமதம் செய்கிறீர் என்ற அவசரத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர். இது சொல்லப்போனா பல நேயர்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசத்தை தரும். ஏன்னா இன்றைய நவீன காலத்துல இந்த தவிப்பை நம்ம தினமும் சந்திக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு நாளும். மருத்துவமனையில ஒரு முக்கியமான பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கும் போது ஏற்படுகிற அந்த பதற்றம், நாளை காலைக்குள் இந்த மாபெரும் கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் தவிக்கிற அந்த நள்ளிரவு நேரங்கள் ரொம்ப கஷ்டமான தருணங்கள் அது. மிக சாதாரணமாக ஒருவருக்கு மிக அவசரமாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிவிட்டு அவங்க எப்போ பதில் அனுப்புவாங்க அப்படின்னு செல்போன் திரையாயே பார்த்து கொண்டிருக்கும் தவிப்பு இருக்கிறதே. அந்த டைப்பிங் என்ற வார்த்தை மறையும் போது ஏற்படுற மன உளைச்சல். கரெக்ட், அதுதான் இது. ஆண்டவர் உடனே ரிப்ளை பண்ண வேண்டும் என்ற ஏக்கம். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் காத்திருப்பு தான் மிக சரியான நவீன உதாரணம். காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக தோணும். ஆண்டவர் ஏன் உடனே பதில் சொல்றதில்ல அப்படின்னு ஒரு விரக்தி வரும். கண்டிப்பா. ஆனா இந்த திருப்பாடல் ஆசிரியர் அந்த விரக்தியிலேயே தேங்கி விடல. அடுத்த சில வசனங்கள்ல அவர் ஒரு பெரிய தத்துவார்த்தமான பாய்ச்சலை நிகழ்த்துறார். அங்கதான் எனக்கும் ஒரு பெரிய குழப்பம் வருது. நீங்களே சொல்லுங்க. முதல் 2 வசனங்கள்ல என் வலி, என் பிரச்சனை, என் குரல் அப்படின்னு மிக தனிப்பட்ட முறையில அழுது கொண்டிருக்கிறார் ஆசிரியர். ஆமாம். ஆனா 15 17 வரையிலான வசனங்கள்ல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஜம்ப் நடக்குது. வேச்சினத்தார் ஆண்டவர் பெயர் அஞ்சுவர், உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருளுவர், ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அப்படின்னு உலகளாவிய விஷயங்களுக்கு தாவுறாரு. உண்மைதான். இது எப்படி சாத்தியம்? நான் இங்க என் தனிப்பட்ட கடன் பிரச்சனைக்காகவோ இல்ல என் தனிப்பட்ட வியாதிக்காகவோ இருண்ட குழியில் அழுது கொண்டிருக்கிறேன். உலகத்தின் மன்னர்களுக்கும் என் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏன் உலகளாவிய மாட்சியை பற்றி பேசணும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. தனிப்பட்ட வலிக்கும் உலகளாவிய மாட்சிக்கும் உள்ள அந்த தொடர்பு தான் திருவிவிலியத்தின் மையமான கருப்பொருள்கள்ல ஒண்ணு. கொஞ்சம் விளக்குங்களேன். இத புரிஞ்சுக்க நாம் அந்த திக்கற்றவர்களின் மனநிலைக்கு செல்லணும். திக்கற்றவன் என்பவன் சமுதாயத்தால் முற்றிலுமாக கைவிடப்பட்டவன். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்ல, செல்வாக்கும் இல்ல. சரி, அவனை பற்றி உலக மன்னர்களுக்கு ஏன் கவலை வரப்போகுது? அங்கதான் ஆண்டவரின் செயல்பாடு ஒரு மாபெரும் சாட்சியாக மாறுது. உலக மன்னர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்புவாங்க? பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு. கரெக்ட், வலிமையான படை வீரர்களை வச்சு. ஆனா பிரபஞ்சத்தை ஆளும் ஆண்டவர் சியோனை எப்படி கட்டி எழுப்புவார் தெரியுமா? எப்படி? மனிதர்களால் தூக்கி எறியப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட இந்த திக்கற்றவர்களின் உடைந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதன் மூலமாக கட்டி எழுப்புவார். ஓ வாவ். ஒரு மனிதன் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டான் என்று உலகம் நினைக்கும் போது ஆண்டவர் அவனை மீண்டும் தூக்கி நிறுத்துவார். அதை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கும்போது இது மனித பலத்தால் நடக்கவில்லை, ஏதோ ஒரு மாபெரும் வல்லமை இவனை மீட்டிருக்கு அப்படின்னு உணர்வார்கள். அதுதான் மன்னர்களையும் மருளச் செய்யும் ஆண்டவரின் மாட்சி. அப்படியென்றால் என்னுடைய இருண்ட குழியிலிருந்து நான் மீட்கப்படுகிற நிகழ்வு எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது உலகத்திற்கு காட்டப்படும் ஒரு சாட்சியம்னு சொல்றீங்களா? 100க்கு 100 உண்மை. இதை இன்றைய நவீன வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல, பல அடுக்குமாடி அலுவலகங்கள்ல வேலை செய்யற பலர் தங்களை ஒரு சிறிய தூசியாக, யாருக்கும் முக்கியமில்லாதவர்களாக கருதுறாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் யார் அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த உலகத்துல நான் இருந்தா என்ன, செத்தா என்ன என்ற மனநிலை பலருக்கு இருக்கு. உண்மைதான். இந்த இயந்திரத்தனமான உலகத்துல ஒரு மனித உயிர் வெறும் ஒரு எம்ப்ளாயி ஐடியாக மாறிவிட்ட ஒரு உணர்வு. அந்த அடையாளமற்ற நேயர்களுக்கு இந்த வாசகம் சொல்லும் செய்தி இதுதான். உலகம் உங்களை திக்கற்றவர்களாக பார்க்கலாம், ஆனா அகிலத்தையே ஆளும் ஆண்டவர் உங்களை அவமதிக்க மாட்டார். ஆமென். அவர் உங்கள் ஒற்றை குரலுக்காக தன் சிம்மாசனத்திலிருந்து செவிசாய்க்கிறார். உங்கள் தனிப்பட்ட மீட்பு தான் சுற்றி இருப்பவர்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் உலகளாவிய மாட்சியாக மாறப்போது. ஒரு தனி மனிதனோட வெற்றி இவ்வளவு பெரிய மாட்சியா?
கண்டிப்பா ஒரு குடிநோயாளியோ ஒரு பெரும் கடன் சுமையில இருப்பவரோ அதிலிருந்து மீண்டு வரும்போது அது வெறும் தனி மனித வெற்றி அல்ல, அது ஆண்டவருடைய உயிரோட்டமுள்ள சாட்சியம். இதை யோசிக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. என் தனிப்பட்ட கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய உலகளாவிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், இதனாலதான் 18 20 வரையிலான வசனங்கள்ல இனி வரும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் என்று ஆசிரியர் சொல்றார் போல இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? அந்த வசனங்களை உற்று நோக்கினா அதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார், சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் அப்படின்னு அந்த பகுதி முடியுது. அந்த எழுதி வைக்கப்படட்டும் என்ற வரி என்ன ரொம்பவே சிந்திக்க வைத்த ஒரு விஷயத்தை நான் பகிர விரும்புறேன். சொல்லுங்க. நாம் வாழும் இந்த டிஜிட்டல் உலகத்துல நாமும் எதையெல்லாமோ பதிவு செய்து வைக்கிறோம் இல்லையா? நாம் சாப்பிடும் உணவு, நாம் செல்லும் இடங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் என எல்லாவற்றையும் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்டாக சமூக வலைத்தளங்கள்ல எழுதி வைக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்றோம். ஆனா நம்முடைய இருண்ட பக்கங்களை, வழிகளை நாம் யாருக்கும் காட்டுறதில்ல. ஆனா திருப்பாடல் ஆசிரியர் இங்கே சொல்றது வேறு. நம் துயரமும் அந்த இருளில் ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலையும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையாக எழுதப்பட வேண்டும் என்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆன்மீக பாரம்பரியத்தின் அடித்தளமே இதுதான். ஒருவருடைய மீட்பின் நிகழ்வு இன்னொருவருக்கான வழிகாட்டி. இதோட அந்த 19ஆம் வசனத்தை நீங்க இணைத்து பாருங்க. அதுல என்ன சொல்லிருக்கு? ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார் அப்படின்னு வருது. இதை நான் டாப் டவுன் வியூ அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் பொறுங்க. டாப் டவுன் வியூ என்றால் மேலிருந்து கீழே பார்ப்பது. சரி, ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? ஆண்டவர் மேலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்றால் நாம் ஏன் முதல்ல அந்த இருண்ட குழியில் விழ வேண்டும்? ஒரு சிக்கலான புதிர் பாதையில் நாம் தவிக்கும் போது அவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது. உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். அவர் நினைத்தால் நம்மை அந்த புதிர்பாதைக்குள்ளே விடாமல் தடுத்திருக்கலாமே. ஏன் இந்த சிறை? ஏன் இந்த சாவுக்கான குறி? இது மனித குலம் பல நூற்றாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கும் மிக ஆழமான ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மை புதிர்பாதையில் தள்ளுவதில்லை. மனிதர்களின் தவறான தேர்வுகளும் பாவமும் இந்த உலகின் உடைந்த தன்மையும் தான் நம்மை அந்த புதிர்பாதைக்குள் கொண்டு செல்கின்றன. ஓ, அப்போ அது நம்மளோட தவறுகளால வருதா? ஆமாம், பாபிலோனிய நாடுகடத்தல் கூட இஸ்ரேல் மக்களின் பல நூற்றாண்டு தவறுகளின் விளைவுதான். ஆனா ஆண்டவரின் டாப் டவுன் வியூ எங்கு வேலை செய்கிறது தெரியுமா? எங்க? அந்த இருளுக்குள் நாம் சிக்கிக்கொண்ட பிறகு நமக்கு சுவர்கள் மட்டுமே தெரியும். ஐயோ முடிந்தது அப்படின்னு புலம்புவோம். ஆனா மேலிருந்து பார்க்கும் ஆண்டவருக்கு அங்கிருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முழு வரைபடமும் தெரியும். ஒரு மேப் மாதிரி. கரெக்ட். அவர் உங்களுக்கு குறுக்கு வழியை காட்டாமல் அந்த புதிர் பாதையின் வழியாகவே உங்களை வெளியே அழைத்து வருவார். அதையே குறுக்கு வழியில ஒரே நொடியில தூக்கி வெளியே போட்டு விடலாமே. ஏனென்றால் அந்த புதிர் பாதையின் ஊடாக நீங்கள் நடந்து வரும்போதுதான் அது இனி வரும் தலைமுறைக்கான வழிகாட்டியாக மாறுது. நீங்கள் வெளியே வந்த பாதையைத்தான் நாளை இன்னொருவன் பயன்படுத்த போகிறான். அதனால்தான் உங்கள் விடுதலை எழுதி வைக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆசிரியர். வாவ், அந்த விளக்கம் மிக தெளிவா இருக்கு. என் சிறைவாசம் எனக்கானது மட்டுமல்ல, நாளே அந்த சிறையில் சிக்குபவனுக்கான திறவுகோலை உருவாக்கும் பட்டறை. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த சிறைப்பட்டோர் மற்றும் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தைகளை நவீன காலத்துல நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு யாரும் வாளோடு நம்மை கைதியாக்குறது இல்லையே. இரும்பு கம்பிகளுக்கு பின்னால்தான் சிறை இருக்க வேண்டும் என்பதில்லை. இன்னைக்கு வெளியே சுதந்திரமாக நடமாடுவதாக தெரியும் பல நேயர்கள் உள்ளே பல நவீன சிறைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. என்ன மாதிரியான சிறைகள்? போதை பழக்கம் என்ற சிறை. அதிலிருந்து வெளியே வர நினைத்தாலும் முடியாமல் மீண்டும் மீண்டும் அதிலேயே விழுந்து தவிப்பவர்கள். அப்புறம் மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் என்ற கொடிய சிறை. சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் காரணமே இல்லாமல் ஒரு இருட்டு அறைக்குள் அடைபட்டது போன்ற உணர்வு. ரொம்ப கொடுமையான ஒரு சிறை அது. ஆமா, வெளியே சொல்ல முடியாத தவறான உறவுகள் என்ற சிறை, பெரும் கடன் என்ற சிறை, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தீர்க்க முடியாத வியாதி என்ற சிறை. இவர்கள்தான் இன்றைய சாவுக்கு என குறிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளேயே மரித்துக் கொண்டிருப்பவர்கள். கேட்கும் போதே நெஞ்சம் கணக்குது. இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பல நேயர்கள், ஆமாம், நான் இந்த நவீன சிறையில் தான் இருக்கிறேன் என்று இப்போ கண்ணீரோடு நினைத்துக் கொண்டிருக்கலாம். கண்டிப்பா. அவர்களுக்கு இன்றைய வாசகம் தரும் இறுதி நம்பிக்கை என்ன? ஆண்டவர் உங்களை அவமதிக்க மாட்டார் என்பதுதான் அந்த நம்பிக்கை. மேலுலக திருத்தலத்திலிருந்து அவர் உங்களை காண்கிறார்.
சமூகத்தின் பார்வையில் நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் புலம்பலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். ஆமேன். எந்த சங்கிலி உங்களை கட்டி போட்டிருக்கிறதோ அதை தகர்த்து அவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். இது ஏதோ ஆறுதலுக்காக சொல்லப்படும் வார்த்தை அல்ல, இது திருவிவிலியம் முத்திரையிட்டு தரும் சத்தியம். என்ன ஒரு ஆழமான சத்தியம்! நேயர்களே, இன்று நீங்கள் கடந்து செல்லும் இந்த இருண்ட பள்ளத்தாக்கு உங்களுக்கானது மட்டுமல்ல. உங்கள் வலி, உங்கள் காத்திருப்பு, உங்கள் கண்ணீர் எதுவுமே வீணாவதில்லை. உண்மைதான். நாளை உங்களைப் போல ஒரு நவீன சிறையில் தவிக்கும் இன்னொருவருக்கு ஆண்டவர் என்னை எப்படி காப்பாற்றினார் தெரியுமா என்று நீங்கள் சொல்லப்போகும் சாட்சியம் இருக்கிறதே, அதுதான் அந்த அடுத்த தலைமுறைக்கான அனுபவமாக உயிரோட்டமுள்ள வார்த்தையாக மாறப்போகிறது. ஆமாம். உங்கள் கண்ணீர் நாளைய நம்பிக்கையின் சரித்திரமாக எழுதப்படுகிறது. அந்த இருண்ட குழியில் உங்களுக்கு இறக்கப்பட்ட அதே கயிற்றை நீங்கள் நாளை இன்னொருவருக்கு நீட்டப் போகிறீர்கள். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நேயர்களே, நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது உங்களோட கூக்குரலும் இதுவா தானே இருக்கும். ஆண்டவர் சிறைப்பட்டோரின் கூக்குரலுக்கு கண்டிப்பா செவி சாய்க்கிறார் அப்படிங்கறதே இந்த வாசகம் உறுதிப்படுத்துது. நிச்சயமா அவரோட இரக்கத்துக்கு எல்லையே இல்ல. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியோட நாம யோவான் நற்செய்தி அதிகாரம் 8க்கு வரலாம். ஆமா, புதிய ஏற்பாட்டுல இந்த நிகழ்வு எப்படி முழுமை அடையுதுன்னு பார்க்கணும். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரையிலான வசனங்கள். ரொம்ப ஆழமான ஒரு வாசகம் இது. நம்ம மிஷன் என்னன்னா, மேலிருந்து வரும் ஆண்டவரின் பார்வைக்கும் கீழிருந்து பார்க்கும் உலகத்தின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை முழுமையா உடைச்சு பார்க்க போறோம். ஆமா, இயேசு பரிசேயர்களை பார்த்து நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவர்னு சொல்லும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம ஆராய போறோம். அப்போ 21வது வசனத்துல இருந்தே ஆரம்பிப்போம். இங்க இயேசு பரிசேயர்களை பார்த்து, நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. ஆமா, இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இயேசு ஏன் இவ்ளோ கடுமையா பேசணும்? நீங்கள் பாவங்களிலேயே சாவீர்கள் அப்படின்னு சொல்றது கேக்குறதுக்கே கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கே. உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னதை பரிசேயர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஓஹோ, ஒருவேளை இவர் தற்கொலை செஞ்சுக்க போறாருன்னு தப்பா நினைக்கிறாங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய ஆண்டவர் அவங்க முன்னாடி நின்னு நிலைவாழ்வு பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆனா அவங்க தற்கொலை பத்தி யோசிக்கிறாங்க. திருவிவிலியத்தை அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருந்த அந்த அறிஞர்கள் ஏன் இவ்ளோ குறுகிய பார்வையோட யோசிச்சாங்க? இங்க நாம பரிசேயர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவங்க உலகளாவிய சிந்தனையில இருந்தவங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டா நரகத்துக்கு போவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. ஓஹோ, அப்ப இயேசு நரகத்துக்கு போறார், அங்க தங்களால வர முடியாதுன்னு அவங்க கேலி செஞ்சாங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு நாம முதல் நூற்றாண்டுல இருந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் கிடையாது. ஓ, வேற என்னவா இருந்தாங்க? அவங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்துல இருந்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தோட ஆதிக்கத்துக்கு கீழே இஸ்ரேல் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பரிசேயர்களோட முழு சிந்தனையும் எப்படி இருந்ததுன்னா, நாம சட்டங்களை சரியா கடைபிடிச்சா ஆண்டவர் நமக்கு ஒரு அரசியல் தலைவரை அனுப்புவாருன்னு நினைச்சாங்க. அதாவது ஒரு மாபெரும் போர் வீரனை எதிர்பார்த்தாங்க. அதேதான், அவர் ரோமர்களை அடிச்சு துரத்துவார் அப்படிங்கிறது தான் அவங்க எண்ணம். அவங்களோட முழு உலகமும் அவங்களோட தீர்வுகளும் கீழிருந்து, அதாவது இந்த பூமிக்குரிய அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளேயே சிக்கியிருந்தது. ஓ, இப்ப புரியுது. அப்போ அவங்க அறியாமையில அப்படி சொல்லல, அவங்க ஒரு ஈகோ சேம்பருக்குள்ள, அதாவது தங்களோட சொந்த அரசியல் எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயே முழுமையா சிறைப்பட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இயேசு நான் மேலிருந்து வந்தவர்னு ஆன்மீக ரீதியா பேசும்போது அவங்களோட அந்த உலக பார்வையால அதை உள்வாங்கவே முடியல. அரசியல் ரீதியா தப்பிக்க முடியாத ஒருவன் தற்கொலை செஞ்சுப்பான் அப்படிங்கிற கணக்கீட்டை தான் அவங்க இயேசு மேலேயும் திணிக்கிறாங்க. கரெக்ட். அதனால இயேசு நீங்கள் பாவங்களிலேயே சாவீர்கள்னு சொல்றது ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு ஆழமான கணிப்பு. உங்க பார்வை முழுவதுமே அதிகாரத்தையும் பணத்தையும் சுற்றியே இருந்தா நீங்க அந்த உலகத்தின் அழிவோட சேர்ந்தே அழிஞ்சிடுவீங்கன்னு எச்சரிக்கிறார். வாவ், இது உண்மையிலே மனச உலுக்குற ஒரு விளக்கம். இது அப்படியே இன்றைய நவீன காலகட்டத்துக்கு கொண்டு வந்தா நாமும் இப்படித்தானே இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாம சந்திக்கிற மனச்சோர்வு, பொருளாதார பிரச்சனைகள், இல்லைனா உறவுகள்ல வரக்கூடிய சிக்கல்கள், இதுக்கெல்லாம் நாம எங்க தீர்வு தேடுறோம்? இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா சரியாகிடும், ஒரு பெரிய பதவி கிடைச்சா நிம்மதி வந்துடும்னு கீழே தரையில தான் தீர்வை தேடிட்டு இருக்கோம். 100க்கு 100 உண்மை. இயேசு சொல்ற அந்த கீழிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வெறும் பூமிக்குரிய விஷயங்கள்ல மட்டுமே தீர்வு தேடுற ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும்.
நம்ம பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வு மேலிருந்து வரக்கூடிய ஆண்டவரோட பார்வையில தான் இருக்கு. நாம் அந்த பரந்த பார்வைக்கு நம்ம மனசை உயர்த்தாத வரைக்கும் நாமளும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்க நேரிடும். ஆமா, அதை தவிர வேற வழியே இல்ல. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி இயற்கையாவே எழும்புது. இவங்க அரசியல் பார்வையில இவ்ளோ உறுதியா இருக்காங்க, ஆனா அடுத்த சில வசனங்கள்ல, அதாவது வசனம் 24 27 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு ஒரு மிகப்பெரிய இறையியல் வெடிகுண்டு அங்க போடுறாரு. ஆமா, அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து நீர் யார்னு ஒரு நேரடியான கேள்வியை கேக்குறாங்க. இயேசு நினைச்சிருந்தா நான் தான் ஆண்டவரின் மகன் சிம்பிளா சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ரொம்பவே புதிரா இருக்கே. ஏன் அவர் நேரடியா பதில் சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு பேசணும்? அவர் சுத்தி வளைச்சு பேசல, மாறாக அவர் நேரடியா சொன்னதை விட பல மடங்கு பெரிய ஒரு உண்மையை அவங்க முகத்துக்கு நேரா ஒட்டச்சு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம திருவிவிலியத்தோட மூலமொழியான கிரேக்கத்துக்கு போனோம். ஓ, மூல மொழியிலே இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, அங்க இயேசு பயன்படுத்தின வார்த்தை எகோ ஏமி. இதுக்கு நேரடியான அர்த்தம் நான் இருக்கிறேன் அல்லது ஐ அம். கிரேக்க மொழியில இப்படி ஒரு வாக்கியத்தை முழுமைப்படுத்தாம சொல்றது இலக்கணப்படி ரொம்ப வித்தியாசமானது. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே பரிசேயர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். அந்த வார்த்தைக்கு அப்படி என்ன ஒரு சரித்திர பின்னணி இருக்கு? பழைய ஏற்பாட்டுல விடுதலை பயணம் நூல்ல 3ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இருக்கு. மோசே பாலைவனத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது எரியும் முச்செடியிலிருந்து ஆண்டவர் பேசுவார். ஓ ஆமா, அந்த முச்செடி நிகழ்வு. கரெக்ட். அப்போ மோசே உம்முடைய பெயர் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் தன்னை இருக்கிறவர் நாளே அன்னு வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையோட கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இந்த எகோ ஏமி. அட, அப்போ அது நேரடியா அங்க லிங்க் ஆகுதா? இது எவ்வளவு பெரிய கிளைம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இவ்ளோ வெளிப்படையா தன்னை ஆண்டவர்னு அவர் சொன்னா, அந்த காலத்து சட்டப்படி பரிசேயர்கள் அவரை உடனே கல்லெறிந்து கொண்டிருக்கணுமே. ஏன் அவங்க அப்படி செய்யல? அதான் இயேசுவோட தனித்துவம். அவர் அதை ஒரு மர்மமான ஆழமான விதத்துல வெளிப்படுத்தினாரு. அவங்க அதை புரிஞ்சிக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவங்களோட குறுகிய மூளைக்குள்ள இந்த பிரம்மாண்டமான உண்மை உடனே பிடிபடல. அது ஒரு ஸ்லோ பர்ன் மாதிரி அவங்களுக்குள்ள மெதுவாதான் உரைக்க ஆரம்பிச்சது. புரியுது. இது எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு நவீன உலகத்துல மனிதர்கள் தங்களோட அடையாளத்தை எங்க தேடுறாங்கன்னு பார்த்தா ரொம்பவே பரிதாபமா இருக்கே. கண்டிப்பா. எங்க தேடுறாங்க? அது எப்படி இருக்குன்னா, ஒரு கப்பல் நங்கூரத்தை கடலுக்கு அடியில இருக்கிற உறுதியான பாறையில போடுறதுக்கு பதிலா மிதந்துட்டு போற ஒரு மரக்கட்டையில போடுற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான உதாரணம். ஆமா, சோஷியல் மீடியால கிடைக்கிற லைக்ஸ், நம்மளோட பேங்க் பேலன்ஸ், இல்ல மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே அந்த மிதக்கிற மரக்கட்டை மாதிரி தான். அது எப்ப வேணாலும் மாறிடும். ஆனா ஈகோ ஏமி அப்படிங்கிற அந்த இருக்கிறவர் நானே தான் அந்த உறுதியான பாறை, இல்லையா? எவ்வளவு அருமையான ஒப்புமை இது. அந்த நங்கூரம் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. உளவியல் ரீதியா பார்த்தா நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம அடையாளத்தை தேடும் போதுதான் நமக்கு அதிக பதற்றமும் பாதுகாப்பற்ற தன்மையும் வருது. கரெக்ட். அது எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடக்கூடியவ. ஆனா காலங்களுக்கும் அப்பாற்பட்ட, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத அந்த ஆண்டவரோட நம்ம அடையாளத்தை இணைக்கும் போதுதான் இந்த நிலையற்ற உலகத்துல நமக்கு ஒரு ஆழமான நிம்மதி கிடைக்கும். அந்த பாறையில நங்கூரமிட்ட கப்பலை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு போவோம். இயேசு இருக்கிறவர் நானேன்னு தன்னை மிகப்பெரிய அதிகாரத்தோட வெளிப்படுத்திட்டு அடுத்ததா வசனம் 28ல ஒரு முரண்பாடான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின் நானாக எதையும் செய்வதில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள்னு சொல்றாரு. இங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம்? உலகத்தோட அதிகாரத்தை உரிமை கொண்டாடுற ஒருத்தர் நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாம் தந்தையோட சித்தம், நீ எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த உயர்த்துதல் அப்படிங்கிற வார்த்தை, உலக பார்வையில உயர்த்துதல்னா ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்றது. ஆமா, முடிசூட்டிக்கிறது. கரெக்ட். ஆனா இயேசு இங்கு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கவிடப்படுவதுதான் உயர்த்துகள் அப்படின்னு சொல்றாரு. மரண தண்டனையையும் அவமானத்தையும் அவர் எப்படி சிம்மாசனமா பாக்குறாரு? இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி விளக்குவீங்க? யோவான் நற்செய்தியில் இருக்கிற மிக ஆழமான முரண்பாடுதலில் ஒன்று இதுதான். கீழிருந்து பார்க்கிற உலகத்தின் பார்வைக்கும் மேலிருந்து பார்க்கிற ஆண்டவரோட பார்வைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இந்த சிலுவை தான். அதாவது நம்ம பார்வைக்கும் அவர் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அதேதான்.
உலகத்தோட அதிகாரம்னா என்ன? மொத்தங்களை அடக்கி ஆடுறது, பயமுறுத்துறது, தன்னோட பலத்தை காட்டுறது. ஆனா ஆண்டவரோட ராஜ்யத்துல அதிகாரம்ங்கிறது அது கிடையாது. தன்னையே முழுமையாக வெறுமையாக்கி மற்றவர்களுக்காக தன் உயிரையே கொடுக்கும் அந்த சுயநலமற்ற அன்புதான் உண்மையான அதிகாரம். ஓ, அப்போ சிலுவை மரணம் அப்படிங்கிறது உலகத்தின் பார்வையில ஒரு தோல்வி, ஆனா ஆண்டவரின் பார்வையில அதான் மிகப்பெரிய வெற்றி. எக்ஸாக்ட்லி. பாலைவனத்துல மோசே வெண்கல பாம்ப எப்படி ஒரு மரக்கம்பத்துல உயர்த்தினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். வாவ்! பாலைவனத்து மக்கள் வெண்கல பாம்பை பார்த்து விஷத்திலிருந்து தப்பியது போல இன்னைக்கு நாம சிலுவையில உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவ பார்க்கும்போது பாவத்தின் விஷத்திலிருந்து தப்பிக்கிறோம். அதோட நிலைவாழ்வையும் பெறுகிறோம். இதுதான் அந்த உண்மையான நிரந்தரமான மாற்று மருந்து. சிலுவை மரணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஆண்டவரோட மாபெரும் மீட்பு திட்டம்னு இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா. சரி, இவ்ளோ விஷயங்கள் பேசுறோமே, இதை எப்படி நம்ம நேயர்களோட அன்றாட வாழ்க்கையில நேரடியாக பொருத்தி பார்க்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நாம பாலைவனத்துல நடக்கல, நம்மள நிஜமான கொள்ளிவாய் பாம்புகள் கடிக்கல, ஆனா கோவம், பொறாமை, மன உளைச்சல், கடன் பிரச்சனை, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மள தாக்குது இல்லையா? ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்து வர்ற விரக்தி கூட ஒரு கொடிய விஷயம்தான். கண்டிப்பா. இப்படி இந்த நவீன கால விஷயங்கள் நம்மள தீண்டும் போது நாம என்ன பண்றோம்? அந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி நாமும் முணுமுணுக்கிறோம். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, ஆண்டவர் ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறார், இப்படிதான் நம்ம மைண்ட் செட் இருக்கு. முணுமுணுப்பு நம்மளோட பார்வையே மறைச்சிடுது. நம்ம கவனம் எல்லாம் அந்த வலியின் மீதும் பிரச்சனை மேலும் தான் இருக்கு. நாம கீழே தரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நிமிர்ந்து சிலுவையை பார் அப்படின்னு சொல்றாரு. பல நேரங்கள்ல நாம நான் இவ்ளோ ஜெபம் செய்யறேனே, ஏன் பிரச்சனை உடனே தீர்ந்துடுமான்னு தர்க்கம் பண்றோம். அந்த தர்க்கத்தை விடுறதுதான் முதல் படி. அன்னைக்கு பாலைவனத்துல கூட பல பேர் இப்படி விவாதம் பண்ணிருப்பாங்க. பாம்பு கடிச்சதுக்கு இன்னொரு பாம்பை பார்த்தா எப்படி சரியாகும்னு கேட்டவங்க அங்கேயே இறந்திருப்பாங்க. ஆனா எளிமையான விசுவாசத்தோட நிமிர்ந்து பார்த்தவங்க பிழைச்சுக்கிட்டாங்க. நேர்களே, இது உங்களுக்கான செய்தி தான். உங்க தர்க்கங்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க, நிமிர்ந்த பாருங்க, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு குணமளிப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆமா, இயேசு தன்னோட சொந்த விருப்பப்படி எதையும் செய்யல, தந்தை சொல்லி கொடுத்ததையே செய்றார். நாமும் நம்மளோட சுய விருப்பங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு உகந்ததை செய்யணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக முணுமுணுப்புகளையும் குறைகளையும் விட்டுட்டு உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்க்கும்போது இந்த நம்பிக்கையும் குணமளிப்பும் நமக்கு கிடைக்குது. நிச்சயமா. இயேசு சிலுவையில் உயர்த்தப்படும் போதுதான் மனித குலத்தின் மீதான அவருடைய எல்லையில்லா அன்பும் தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த விதமும் இந்த உலகத்துக்கு முழுமையா வெளிப்படுது. சிலுவை அப்படிங்கிறது வெறும் தண்டனை கருவி அல்ல, அது ஆண்டவரின் அன்பை பிரகடனப்படுத்தும் ஒரு சிம்மாசனம். அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தியதாதான் உண்மையாகவே உயர்த்தப்பட்டார். நானாக எதையும் செய்வதில்லை என்று அவர் சொல்லும்போது அவர் பலவீனமானவர் என்று அர்த்தமல்ல. அப்போ அது எதை காட்டுது? அவர் தந்தையோடு எந்த அளவுக்கு ஒன்றிணைந்து செயல்படுகிறார் என்பதைத்தான் அது காட்டுது. இதை சேர்க்கும் போது இன்னைக்கு நோயாளியோ தோல்வியாளியோ துவண்டு போயிருக்கிற ஒரு நேயருக்கு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற வலிகள், எதிர்பாராத தோல்விகள், அல்லது நாம சுமக்கவே முடியாதுன்னு நினைக்கிற சிலுவைகள், இது எல்லாமே உலகத்தின் பார்வையில நம்மை வீழ்த்திட்டதா தோணலாம். ஆனா ஆண்டவரோட பார்வையில நம்ம துன்பங்கள் ஒருபோதும் வீணானவை அல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. நம்மளோட அந்த மிதக்கிற மரக்கட்டைகள், அதாவது நம்மளோட உலக ஆசைகள் எல்லாம் உடையும் போதுதான் நாம உண்மையான பாறையை நோக்கி திரும்புவோம். ஆமா, நம்ம சிலுவைகளை நாம ஆண்டவரோட இணைந்து அவருக்காக சுமக்கும் போது அதே துன்பங்கள் தான் நம்மை ஆன்மீக ரீதியா தூய்மைப்படுத்தி உயர்த்தும் கருவிகளா மாறுது. நம்ம பலவீனத்துலதான் ஆண்டவரோட பலம் முழுமையா வெளிப்படுது. ரொம்பவே ஆறுதலான வார்த்தைகள். இது நம்முடைய வலிகளுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். சரி. வசனம் 29 கவனிச்சோன்னா இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை, நான் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஏன்னா இன்றைய நவீன உலகத்துல மனிதர்கள் அதிகமா சந்திக்கிற ஒரு பெரிய சவால் தனிமை. நம்மள சுத்தி எக்கச்சக்கமான தொழில்நுட்பங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான வர்ச்சுவல் நண்பர்கள் இருக்காங்க. ஆனாலும் ராத்திரி தூங்க போகும்போது ஒரு இனம் புரியாத தனிமையில மனிதர்கள் வாடுறாங்க. ரொம்ப உண்மையான ஒரு நிலைமை இது. இப்படி தனிமையில தவிக்கிற ஒரு நேயருக்கு
தந்தை என்னை விட்டுவிடுவதில்லை என்கிற இயேசுவின் இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு தீர்வாக அமையும்? இது எப்படி ஒர்க் ஆகுது? இதோட மெக்கானிசம் என்ன? இது ரொம்ப சென்சிட்டிவான, அதே சமயம் உளவியல் ரீதியா ஆராய வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல தனிமை அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். தனிமை என்பது உங்களை சுற்றி ஆட்கள் இல்லாமல் இருப்பது கிடையாது. பின்ன தனிமைனா என்ன? அது ஒரு அர்த்தமுள்ள பிணைப்பு, ஒரு கனெக்ஷன் மற்றும் ஒரு பர்பஸ் இல்லாமல் இருப்பது. இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவுக்கும் மனித ரீதியா தனிமைப்படுத்தப்படும் தருணங்கள் வந்தது. ஆமா, சொந்த ஊர் மக்கூர் அவரை ஒதுக்கினாங்க. சீடர்களே அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. கரெக்ட். ஆனா அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அதற்கான காரணத்தையும் அவரே தெளிவா சொல்றாரு. நான் அவருக்கு உகந்தவற்றை எப்போதும் செய்கிறேன்னு. அப்போ ஆண்டவருக்கு உகந்ததை செய்யறதுக்கும் தனிமை மறைந்து போறதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கா? அது எப்படி நடக்குது? கண்டிப்பா இருக்கு. நீங்க ஆண்டவரின் சித்தத்தை செய்யும் போது நீங்க ஒரு ஷேர்டு மிஷனுக்குள்ள, அதாவது ஒரு பொதுவான நோக்கத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க. நீங்க ஆண்டவரோடு இணைந்து வேலை செய்றீங்க. ஓ, கோவர்க்கிங் மாதிரி. ஆமா, அதேதான். ஒரு மனிதன் எப்போது தனக்கான சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறானோ அப்போது அவனுக்குள் ஒரு தெய்வீக பிணைப்பு உருவாகுது. சோசியல் மீடியா நமக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். அது உண்மையான உறவை ஏற்படுத்தாது இல்லையா? நிச்சயமா ஏற்படுத்தாது. ஆனால் ஜெபத்தின் வழியாக தந்தையோடு பேசி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்ற ஆழமான உணர்வு நமக்குள்ள பிறக்கும். இயேசு இந்த சத்தியத்தை வாழ்ந்து காட்டினதால தான் 30வது வசனத்துல படிக்கிறோம், பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டனர் அப்படின்னு. வாவ், ஆக்ஷன் கிரியேட்ஸ் கனெக்ஷன். நாம் ஆண்டவருக்கு உகந்ததை செய்ய செய்ய அவர் நம்ம கூடவே இருக்காருங்கிற அந்த பிணைப்பு வலுவாகிட்டே போகும். தனிமை அப்படிங்கிற வார்த்தைக்கே அங்க இடமில்லாம போயிடும். முற்றிலும் உண்மை. இது எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த மொத்த வாசகமும் நம்மள கீழிருந்து பார்க்கும் பார்வையில இருந்து மேலிருந்து பார்க்கும் பார்வைக்கு எப்படி அழைச்சிட்டு போகுதுன்னு தெளிவா புரியுது. சரி, இப்போ நாம இந்த ஆழமான பார்வையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். இயேசு எப்போதும் தந்தைக்கு உகந்ததை செய்ததால் அவர் ஒருபோதும் தனியாக விடப்படவில்லை. இன்று உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. நீங்க இன்னும் தரையிலேயே தீர்வை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க பார்வையை மேல உயர்த்தி அந்த இருக்கிறவர் நானே அப்படிங்கிற பாறையில உங்க நங்கூரத்தை போட்டிருக்கீங்களா? நீங்க ஆண்டவருக்கு உகந்ததை செய்யும் போது நீங்களும் அந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை, அந்த மாறாத துணைய ஒவ்வொரு நொடியும் உறுதியாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் அமைதியா சிந்தித்து பாருங்க. நேயர்களே, இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிகளுக்கான மருந்தா உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை அண்ணாந்து பார்த்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்வுல உள்ள காயங்களுக்கும் கவலைகளுக்கும் நீங்க எந்த உயர்த்தப்பட்ட அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சிந்திக்க வேண்டிய கேள்வி. உங்க கவனம் எல்லாம் பிரச்சனைகளின் மீதா அல்லது சிலுவையில் உங்களுக்காக உயர்த்தப்பட்ட இரக்கத்தின் உருவான இயேசுவின் மீதா? சற்று சிந்தியுங்கள். பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் உங்களை அழிக்க நினைக்கும் போது விசுவாசம் அப்படிங்கிற மாற்று மருன்னு எடுத்துக்கோங்க. சிலுவையை நோக்குங்கள், நிலை வாழ்வை பெறுவீர்கள். என்ன, சரியா? மிகச்சரி. இந்த நம்பிக்கையோடு இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் இந்த அலசலை நிறைவு செய்யலாம். அன்பு ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு நேயருடைய வாழ்க்கையிலும் உள்ள சோர்வுகளை, முறுமுறுப்புகளை அகற்றி போடும். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க அருள் தாரும். இந்த தருணத்தில் எத்தனையோ நவீன சிறைகளில் சிக்கித் தவிக்கும் ஒவ்வொரு நேயரையும் உமது மேலுலக திருத்தலத்திலிருந்து கண்ணோக்கும். அவர்கள் சிறைப்பட்டோரின் புலம்பலாக உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஆண்டவரே. எந்த பழக்கம், எந்த வியாதி, எந்த மனச்சோர்வு, எந்த கடன் பிரச்சனை அவர்களை கட்டி போட்டிருக்கிறதோ அந்த சங்கிலிகளை எல்லாம் நீர் இன்று உமது வல்லமையால் உடைத்தெறிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சாவுக்கென குறிப்பிடப்பட்டவர்கள் போல நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் இன்று புதிய வாழ்வை தருவீராக. தாரும் ஆண்டவரே. திக்கற்றவர்களின் வேண்டுதலை நீர் அவமதிக்க மாட்டீர் என்ற உமது வார்த்தையின்படி அவர்களை உமது மாட்சியால் நிரப்பும். அவர்கள் தங்கள் விடுதலையை அடுத்த தலைமுறைக்கு எழுதி வைக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற அருள் தாரும். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியை வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியை வாழ்க.
சினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூவுலகின் மறையாவரும் அவரது மாட்சி கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகத்திரு தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை